வணக்கம். 2024 நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை இரவு 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்திரை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பென்சல் புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு 230 கிலோமீட்டர் தொலைவிலும் கரை கடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாமல்லபுரம் மற்றும் மரக்காணத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது 240 கிலோமீட்டர் தானே, விரைவிலே வந்து கரை கடந்து விடலாம் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல, சற்று சுற்றி கொண்டு வந்து சென்னை வரைக்கும் போய் மீண்டும் திரும்பி மாமல்லபுரம் மற்றும் மரக்காணம் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து நாளை நள்ளிரவு அல்லது 1ஆம் தேதி அதிகாலைக்குள் கரை கடக்கும். தாமதம் ஏற்படும். நாளை பகல் முழுவதும் படிப்படியாக சென்னையில் தொடங்கி மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து நாளை மதியம் மாலை இரவிலே தீவிர மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு, மிக கனமழைப்பொழிவு, தொடர் கனமழைப்பொழிவை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து நாளை மாலை இரவிலே 75 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்றை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு கொடுக்கும். செங்கல்பட்டிற்கும் கரை கடக்கும் இடம் செங்கல்பட்டு மாவட்டம் அல்லது விழுப்புரம் மாவட்டமாக இருந்தாலும் சென்னைக்கு போய் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு காற்று அது கொஞ்சம் தரைக்காற்றை எடுத்து அச்ச உணர்வை ஏற்படுத்திவிட்டு சற்று மின் விநியோகம் கூட பாதிக்கலாம். ஏன்னா மின் விநியோகம் நிறுத்தப்படலாம். காற்று இருக்கும். நாளை மதியத்திலிருந்து தரைக்காற்று, புயலுக்கு செல்லும் காற்று. புயல் மாமல்லபுரத்துக்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை நோக்கி போகும். ஆனால் புயலுக்கு செல்லும் காற்று தரையிலிருந்து கடலுக்கு போகும். அந்த காற்று மழைப்பொழிவு தொடர்ச்சியாக கனமழைப்பொழிவாக நாளை மதியத்திலிருந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு அந்த நிகழ்வு கரை கடந்த பின் செயலிழந்து பரப்பில் விரிந்து கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். நாளைக்கு வந்து தூறல் மழைப்பொழிவு, சாரல் மழைப்பொழிவு. சென்னையில் நுழையக்கூடிய காற்று டெல்டாவிற்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அது கரை கடந்த பிறகு விரிந்து அனைத்து உள் மாவட்டங்களுக்கும், எல்லா வட உள் மாவட்டங்களுக்கும், திருச்சிக்கு வடக்கே உள்ள அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்துக்கொண்டு கேரளா வரைக்கும் போய் எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை 4ஆம் தேதி வரை கொடுக்கும். விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்க நன்றி.